Hello everyone, welcome to our channel. In the video resource and development lesson laterite soil in the topic பத்தி நம்ம discuss பண்ண போறோம். Laterite has been derived from the Latin word later which means brick. So இந்த laterite soil laterite அப்படின்ற அந்த word எதிலிருந்து derive பண்ணப்பட்டது அப்படின்னா Latin word laterலேருந்து வந்ததுதான். இந்த later அப்படின்னா brickன்னு அர்த்தம். The laterite soil develops under tropical and subtropical climate with alternate wet and dry season. So in the laterite soil tropical and subtropical climate இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. With alternate wet and dry seasons. Both wet seasonலயும் சரி அதே மாதிரி dry seasonலயும் இந்த type of soil நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. This soil is a result of intense leaching due to heavy rain. Intense leaching அப்படின்னா இந்த கசிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் intense leachingனா தீவிர கசிவு அப்படின்னு பேரு. ஸோ intense leaching அப்படின்னா என்னன்னா இன்டென்ஸ்னா தீவிரம் அப்படின்னு அர்த்தம், லீச்சிங் அப்படின்னா கசிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த கசிவுனால தட் இஸ் ஹெவி ரெயின் இருக்கும், அந்த டைம்ல இந்த கசிவுனால இந்த சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லேட்ரைட் சாயில்ஸ் ஆர் மோஸ்ட்லி டீப் டு வெரி டீப். ஸோ லேட்ரைட் சாயில் டீப்பாகவும் இருக்கு, இல்லைன்னா ரொம்ப டீப்பான இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி அது என்னன்னா அசிடிக், தட் இஸ் pH வேல்யூ 6ஓட லெஸ்ஸா இருக்கும் அந்த சாயில் எல்லாம். Generally deficient in plant nutrients and occur mostly in southern states, Western Ghats region of Maharashtra, Odisha, some parts of West Bengal and northeast regions. So இந்த soil எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னா southern statesல இருக்கும், Western Ghats of Maharashtra, அப்புறம் ஒடிஷா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல சில பார்ட்ஸ்ல இருக்கும், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ்ல இந்த லேட்ரைட் சாயில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லேட்ரைட் சாயிலோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது அசிடிக்கா இருக்கும், தட் இஸ் அதோட pH வேல்யூ லெஸ் தென் 6ஆ இருக்கும். அதே மாதிரி பிளான்ட் நியூட்ரியன்ஸ் கம்மியா இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப் இல்லாட்டினா டீப் ஏரியாஸ்ல தான் இந்த லேட்ரைட் சாயில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேட்ரைட் சாயில் எதனால ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ரொம்ப மழை பெய்யும் போது, ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா இன்டென்ஸ் லீச்சிங்கால இந்த லேட்ரைட் சாயில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம அப்படியே சம்மரைஸ் பண்ணி இந்த பேரால இருக்கிறத அப்படியே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Where these soils support a deciduous and evergreen forest, it is humus rich, but under sparse vegetation and in semi-arid environment it is generally humus poor. So அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாயில் டெசிடியஸ் அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்கும், அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் ரிச்சா இருக்கும் இந்த சாயில். அதே மாதிரி சில ஏரியாஸ் தட் இஸ் ஸ்பார்ஸ் வெஜிடேஷன், அதே மாதிரி இன் செமி ஆரிட் என்விரான்மெண்ட், இந்த இடத்துல இது ஹியூமஸ் புவரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் prone to erosion and degradation due to their position on the landscape. ஸோ இந்த சாயில் லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால எரோஷன், டீக்ரடேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் அடாப்டிங் appropriate soil conservation techniques, particularly in hilly areas of Karnataka, Kerala, Tamil Nadu, this soil is very useful for growing tea and coffee. ஸோ நிறைய கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ண பிறகு இந்த ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் தட் இஸ் கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடுல இருக்கிற இந்த ஹில்லி ஏரியாஸ்ல இந்த சாயிலை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டீ அண்ட் காஃபி வளர்க்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. ரெட் லேட்ரைட் சாயில் இன் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா ஆர் மோர் சூட்டபிள் ஃபார் கிராப்ஸ் லைக் கேஷ்யூநட். ரெட் லேட்ரைட் சாயில்ஸ் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளால எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கேஷ்யூநட் கிராப்ஸ் வளர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம், ஆரிட் சாயில்ஸ். ஆரிட் சாயில்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ரெட் டு ப்ரௌன் இன் கலர். ஸோ அந்தந்த சாயில்ஸோட பிக்சர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த டாபிக் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. லேட்டரைட் சாயிலுக்கு இங்க கொடுத்துருக்காங்க, ஆரிட் சாயிலுக்கும் வந்து அதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஆரிட் சாயில்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ரெட் டு ப்ரௌன் இன் கலர். They are generally sand in texture and saline in nature. So arid soils வந்து என்ன கலர்ல வந்து இருக்கும் அப்படின்னா ரெட் டு ப்ரௌன் இன் கலர்ல வந்து இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்தோம்னா கொஞ்சம் சாண்டியாவும் இருக்கும், சலைன் இன் நேச்சராகவும் இருக்கும். சலைன்னா வந்து உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். In some areas the salt content is very high and common salt is obtained by evaporating the water. So இந்த சில ஏரியாஸ்ல வந்து சால்ட் கண்டென்ட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால காமன் சால்ட்டை வந்து இதுல இருந்து எடுப்பாங்க. எப்படின்னா அந்த வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ண வச்சு அவங்க வந்து இந்த காமன் சால்ட் வந்து அதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. Due to the dry climate, high temperature, evaporation is faster and the soil lacks humus and moisture. So the dry climate அதே மாதிரி ரொம்ப high temperature இதெல்லாம் இருக்கிற ஏரியாஸ்ல தான் வந்து இந்த சாயிலை வந்து பார்க்க முடியும். அதனால என்ன ஆகும்னா எவாப்ரேஷன் வந்து ஃபாஸ்டரா நடக்கும். அதே மாதிரி சாயில்ல என்ன இருக்காது, ஹியூமஸ் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. The lower horizons of the soil are occupied by concur because of the increasing calcium content downwards. So concur அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா calcium carbonate அது வந்து நிறைய இருக்கும். The concur layer formation in the bottom horizon restrict the infiltration of water. So இந்த concur layer ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஹாரிசானோட அடிப்பகுதியில் அது எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது மூலயமா தான் வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து சாயில்ல வந்து சேரும். தட் இஸ் கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த சாயில்ல வந்து சேர்றதுக்கு இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் வந்து தேவை. ஆனா வந்து இந்த கன்கர் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஹாரிசான்ஸோட பாட்டம் இடத்துல இதை என்ன பண்ணும்னா இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ப்ராப்பர் இரிகேஷன் these soils become cultivable as has been in the case of western Rajasthan. So proper irrigation வந்து கொண்டு வந்த பிறகு இந்த சாயிலை வந்து நம்ம கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ராஜஸ்தான் வெஸ்டர்ன் ராஜஸ்தான்ல இந்த மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ப்ராப்பர் இரிகேஷனுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த சாயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் சாயில்ஸ். These soils are found in the hilly and mountainous areas where sufficient rainforest are available. இந்த சாயில்ஸ்லாம் வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஹில்லி அண்ட் மவுண்டன் ஏரியாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இங்க என்ன இருக்கும், sufficient rainforest வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கும். The soil texture varies according to the mountain environment where they are formed. So இந்த சாயிலோட டெக்ஸ்சர் வந்து மாறிட்டே இருக்கும். எதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படின்னா அந்த மவுண்டன் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகிற அந்த மவுண்டன் என்விரான்மெண்ட்டை பொறுத்து இந்த சாயில் வந்து டெக்ஸ்சர் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. They are loamy and silty in valley sides and coarse grained in the upper slopes. So valley sidesலலாம் வந்து பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்னா லோமி அண்ட் சில்ட்டியா வந்து இருக்கும். லோமி அண்ட் சில்ட்டினா லோமினா ஒரு மாதிரி கிளே மாதிரி வந்து களிமண் மாதிரி வந்து இருக்கிறது. சில்ட்டினா வந்து சாண்டுக்கும் அந்த கிளேக்கும் வந்து நடுப்புற ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் வந்து சில்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வேலி சைட்ஸ்லலாம் வந்து லோமி அண்ட் சில்ட்டியா இருக்கும். அண்ட் கொரோஸ் கிரெயின்ட் இன் அப்பர் ஸ்லோப்ஸ். அப்பர் ஸ்லோப்ஸ்ல வந்து கொரோஸாவும் கிரெயிண்டாவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. In the snow-covered areas of Himalayas, these soil experience a denudation and are acidic with low humus content. So in the snow-covered areas, இந்த ஏரியாஸ்ல வந்து ஸ்னோ கவர் ஆயிருக்குல்ல, எங்க ஹிமாலயாஸ்ல வந்து ஸ்னோ கவர் ஆயிருக்குல்ல, இந்த ஏரியாஸ்லாம் இந்த சாயில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா டெனுடேஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அண்ட் ஆர் அசிடிக் வித் லோ ஹியூமஸ் கண்டென்ட். அதே மாதிரி இந்த சாயில் வந்து எப்படி இருக்கும், அசிடிக்காவும் இருக்கும், ஹியூமஸ் கண்டென்ட்ல வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The soil found in the lower parts of the valley, particularly on the river
terraces and alluvial fans are fertile. இந்த soil வந்து வேலியில இருக்கிற அந்த lower partsலயும் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த river terraces இந்த ஏரியாஸ்லயும் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி alluvial fans இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த soil வந்து fertile இருக்கும் forest soil அப்படின்னு சொல்றாங்க. So next topic வந்து பார்க்கலாம் soil erosion and soil conservation. The denudation of the soil cover and subsequent washing down is described as soil erosion. So என்ன சொல்றாங்க denudation of the soil cover. இந்த soil cover வந்து denudate ஆயிட்டு போறது. So denudation of the soil cover அப்படின்னா வந்து என்ன சொல்றதுன்னா அது பேரா வந்து ஆயிடுறது. That is அதுல வந்து அந்த soil cover இல்லாம ஆயிடுறது. And subsequent washing down is described as soil erosion. அதே மாதிரி அந்த washing away of the soil அதுவும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் erosion அப்படின்னு சொல்லுவோம். So soil cover வந்து denudate ஆகி போறது, அதாவது பேர் ஆகி போனாலும் பேர்னா ஒண்ணுமே இல்லாம ஆகிறது மேல அந்த சாயில் கவர். அதே மாதிரி இந்த சாயில் வந்து வாஷ் அவே ஆனாலும் நம்ம அதை என்ன சொல்லுவோம் சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். The process of soil formation and erosion go on simultaneously and generally there is a balance between the two. So இந்த சாயில் ஃபார்ம் ஆகிறதும் சரி சாயில் வந்து எரோட் ஆகி போறதும் சரி ரெண்டுமே வந்து எப்படி நடக்கும் சைமல்டேனியஸா வந்து நடக்கும், ரெண்டும் ஒரே டைம்ல வந்து நடக்கும். அதனால வந்து அத ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கு ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Sometimes this balance is disturbed due to human activities like deforestation, overgrazing, construction and mining. ஆனா சில டைம் வந்து இந்த பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதனாலனா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸால. என்னென்ன ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்? deforestation, overgrazing, construction and mining. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்னால வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. While natural forces like wind, glacier and water lead to soil erosion. Natural forces human activities ஆல மட்டும் கிடையாது, natural forces ஆலயும் like wind, glacier, water இதெல்லாம்னால கூட வந்து soil erosion வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The running water cuts through the clayey soils and make deep channels as gullies. இந்த ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் போயிட்டே இருக்குல்ல, அதுதான் ரன்னிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்குல்ல, அது ரன்னிங் வாட்டர். அந்த ரன்னிங் வாட்டர் என்ன பண்ணணும்னா இந்த கிளேயி சாயில் வழியா அது பாஸ் ஆகி போகும்போது அதுல வந்து கட்ஸ் வந்து ஏற்படும். அண்ட் மேக் டீப் சேனல்ஸ் அஸ் கல்லீஸ். அந்த ரன்னிங் வாட்டர் வந்து அந்த ஃப்ளோ ஆகிற அந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேப் மாதிரி வந்து ஏற்படுதுல, அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரன்னிங் வாட்டர் இந்த சாயில்ல வந்து இந்த கட் ஆகி போகும்போது ஒரு டீப் சேனல்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுதுல, அதை வந்து என்ன சொல்றாங்க கல்லீஸ்னு சொல்றாங்களே. இதனால வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த லேண்ட் வந்து கல்டிவேஷனுக்கு அன்ஃபிட் ஆயிடுது. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா பேட் லேண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த சாம்பல் பேசின்ஸ் such lands are called ravines. சாம்பல் பேசின்ஸ்ல இந்த மாதிரி வந்து லேண்ட்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ravines அப்படின்னு சொல்றாங்க. Sometimes water flows as a sheet over large area down a slope. சில டைம் வந்து வாட்டர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் ஒரு ஷீட் மாதிரி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும் லார்ஜ் ஏரியால. இப்போ வந்து இதுல பார்க்கும் போது அப்படியே ஒரே லைன்ல போற மாதிரி இருக்குல்ல, இப்போ ஒரு லார்ஜ் ஏரியால அப்படியே அந்த ஷீட் மாதிரி வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் ஸ்லோப்ல போகும்போது. இன் சச் கேசஸ் த டாப் சாயில் இஸ் வாஷ்ட் அவே. அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆயிடும்னா அந்த டாப் சாயிலே வந்து வாஷ் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஷீட் எரோஷன் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் ஷீட் எரோஷன். விண்ட் ப்ளோஸ் லூஸ் சாயில் ஆஃப் flat or sloping land known as wind erosion. So wind வந்து blow ஆகுதுல்ல, wind blow ஆகும்போது என்ன ஆயிடும்னா அந்த மேல இருக்கிற அந்த லூஸ் சாயில் எல்லாமே வந்து என்ன ஆயிடும்னா அப்படியே வந்து எரோட் ஆகி போயிடும். அதுக்கு பேர் வந்து wind erosion அப்படின்னு சொல்றாங்க. Soil erosion is also caused due to defective methods of farming. Soil erosion வந்து வேற எதனாலலாம் சாயில் எரோஷன் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃபார்மிங் வந்து ஒழுங்கா பண்ணாம நிறைய டிஃபெக்டிவ் மெத்தட்ஸ் நல்ல பாதுகாப்பான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாம ஃபார்மிங் பண்ணாலுமே வந்து சாயில் எரோஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Ploughing in a wrong way, that is up and down the slope form channels for the quick flow of water leading to soil erosion. So ploughing வந்து ப்ராப்பரா பண்ணலனா கூட என்ன ஆகும்னா soil erosion வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So ploughing along the contour lines can decelerate the flow of water along the slopes. So
அந்த காண்டோர் லைன்ஸ்னா என்ன சொல்றது, அந்த பார்டர் லைன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து பிளவிங் வந்து பண்ணும் போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீசெலரேட் பண்ணும். எதை டீசெலரேட்னா என்ன பண்றதுன்னா அதோட அந்த ஃப்ளோவை வந்து குறைக்கிறது, எதை வாட்டர் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணிடும் ஸ்லோப்ஸ்ல. அதுதான் வந்து சொல்றாங்க. This is called as contour plowing. Steps can be cut out on the slopes making terraces. So steps, இந்த slopes எல்லாம் வந்து steps மாதிரி வந்து கட் பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த terrace forming வந்து பண்றதுக்காக. Terrace cultivation restricts soil erosion. So that என்ன ஆகும், இந்த சாயில் எரோஷனை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி டெரேஸ் கல்டிவேஷன் வந்து அவங்க செய்வாங்க. வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் ஹாவ் வெல் டெவலப்டு டெரேஸ் ஃபார்மிங். ஸோ இந்த டெரேஸ் ஃபார்மிங் வந்து எந்த இடத்துலலாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், இந்த ஏரியாஸ்லலாம் வந்து டெரேஸ் ஃபார்மிங் வந்து நல்லா இருக்கும். லார்ஜ் ஃபீல்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்ட்ரிப்ஸ். ஸோ லார்ஜ் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா ஸ்ட்ரிப்ஸாக வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிராசஸ் ஆர் லெஃப்ட் டு க்ரோ பிட்வீன் த கிராப்ஸ். இதில் வந்து ஸ்ட்ரிப்பாக வந்து அந்த ஃபீல்டை வந்து டிவைட் பண்ணிட்டு அதில் வந்து கிராஸ் வந்து வளர்ப்பாங்க. எங்கன்னா கிராப்ஸுக்கு நடுப்புற வந்து இந்த கிராஸஸை வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் கிராஸஸை வந்து வளர்ப்பாங்க. திஸ் பிரேக்ஸ் அப் த ஃபோர்ஸ் ஆஃப் த விண்ட். இது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப்ல வந்து கிராப்ஸ் வந்து வளர்ப்பாங்க, இன்னொருல வந்து கிராஸ் வந்து வளர்ப்பாங்க இன்னொரு ஸ்ட்ரிப்ல. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து அந்த விண்டோட அந்த ஃபோர்ஸை வந்து பிரேக் பண்றதுக்காக பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படின்னு பேரு. பிளான்டிங் லைன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டு கிரியேட் ஷெல்டர் ஆல்சோ works in a similar way. ஸோ அதே மாதிரி ட்ரீஸை வந்து பிளான் பண்றது ஷெல்டர் கிரியேட் பண்றதுக்காக, இதுவும் வந்து இந்த மாதிரி சாயில் எரோஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோஸ் ஆஃப் சச் ட்ரீஸ் ஆர் கால்டு ஷெல்டர் பெல்ஸ். இந்த மாதிரி இந்த ட்ரீஸை வந்து பிளான் பண்றாங்களா, அந்த மாதிரி ஒரே ரோல பிளான் பண்றாங்களா, இந்த மாதிரி பிளான் பண்ணும் போது அதுக்கு பேர் என்னன்னா ஷெல்டர் பெல்ஸ் அப்படின்னு பேரு. These shelter belts have contributed significantly to the stabilization of sand dunes and in stabilizing the desert in western India. So இந்த shelter belts வந்து எதை கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா sand dunes வந்து ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கும் deserts எல்லாம் வந்து ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கும் வந்து இந்த shelter belts வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியால. ஸோ சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பேரால வந்து சாயில் எரோஷன் எப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததுல வந்து எப்படிலாம் சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணலாம், தட் இஸ் சாயில் எரோஷன்ல இருந்து எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்தோம். இதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அதுல வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம்னா கான்டார் பிளவிங் வந்து யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி டெரேஸ் கல்டிவேஷன் வந்து யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிப் கிராப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி ஷெல்டர் பெல்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த சாயில் கன்சர்வேஷன்ல வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டாபிக்கோட ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.